சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல துல்ஹஜ்னுடைய நாட்கள் வந்தா வீதிகள் முழுக்க ஒரே சத்தமாக இருக்கும். இந்த 10 நாட்கள் செய்யப்படும் நல் அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது என்பதனால தக்பீர், தஸ்பீஹ், தஹ்மீது, தஹ்லீல்ல இருங்க என்பதாக ஹசரத் இப்னு உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்னு உமர் அலி அல்லாஹ் இந்த நாட்கள்ல தமது படுக்கையில இருந்தாலும் வியாபாரத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இடைவிடாது தக்பீர் சொல்லக்கூடியவர்களாகவே இருந்தாங்க. இதே மாதிரிதான் அத்தா இப்னு அபி ரபாஹா ரஹ்மத்துல்லா அவங்களும் தங்களுடைய தெருக்கள்ல சத்தமிட்டு தக்பீர் சொல்லுவாங்க. இதை கேட்கக்கூடிய அனைத்து மக்களும் தக்பீர் முழக்கத்தால அந்த தெருக்களே சத்தமாக இருக்கும். குறிப்பா இந்த மாதத்தினுடைய பிறை 9 ஃபஜர்ல இருந்து பிறை 13 அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நம்ம தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். கிட்டத்தட்ட 23 வக்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனியாக தொழுதாலும் ஜமாத்தோட தொழுதாலும் தக்பீர் சொல்வது நபியுடைய வழிமுறையாக இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இதே மாதிரி டெய்லி இஸ்லாமிக் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.